Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will address something that a lot of us struggle with at least once or twice in our lives. Negative thought loops. இப்போ ஒரு விஷயத்தில் ரேண்டமாக நெகட்டிவ் தாட் வர்றது இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஃபியர் ஒரு வரிஸ் ஒரு ரிக்ரெட் கில்ட் இதெல்லாம் வந்து நார்மல் எமோஷன்ஸ் தான். ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா இது ஒரு லூப் மாதிரி கான்ஸ்டன்ட்லி வி வில் பி ரிசைக்ளிங் த சேம் தாட்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஒரே தாட் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மைண்டில் எப்போ பார்த்தாலும் இந்த நெகட்டிவ் இதிலே ரூமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ரெண்டு டைப்பாக இருக்கலாம். First is that you may be ruminating about past wrongs, either done by you or by somebody to you. இப்போது முன்னாடி எங்கிட்ட அப்படி தப்பு நடந்தது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் ஐ ஃபேஸ்ட் தேட், ஒரு எனக்கு புல்லியிங் நடந்தது, ஒரு இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் நடந்தது, ஒரு பிட்ரேயல் ஹேப்பன்ட், சம் கைண்ட் ஆஃப் இன்சிடெண்ட் ஆர் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் that happened in your past. இது நம்ம எடுத்துடுவோம். நமக்கு என்ன தோணுன்னா these are all unfair incidents. These incidents should not have happened. அப்போ அந்த இன்சிடெண்ட்டை சுற்றி we will have either resentment or anger or guilt or shame. Some emotion will be there. நம்ம ஒரு சில டைம் நடத்திருக்கோன்னா இந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை வந்து திருப்பி யோசிச்சுட்டே இருக்கும். லைக் we keep reliving them. அண்ட் சம்டைம்ஸ் வி ரிலிவ் லைக் ஆல்டர்னேட்லி நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஆர் வி கீப் ரிலீவிங் ஹவு தட் வாஸ் அன்ஃபேர், ஹவு வி ஃபெல்ட். இதில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அந்த சிச்சுவேஷன் வி கீப் ரீலிவிங் இட் எதர் ஆல் த டைம் ஆர் வென் எவர் சம்திங் ட்ரிகர்ஸ். லைக் ஒரு சின்ன ட்ரிகர் வந்தால் கூட இம்மீடியட்லி வி கோ பேக் இன் டு த டார்க் ஸ்பேஸ். அங்கேயே திருப்பி போயிட்டு வி கீப் திங்கிங் அபவுட் இட் அண்ட் வி கீப் ஓவர் ரியாக்டிங். நமக்கு நடந்த ட்ரிகரை விட ஹைப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துடும். என்னென்னா நம்ம மைண்ட் எப்போவுமே அந்த லூப்பில் இருக்கும். நம்ம ஓல்ட் ஃபியர்ஸ் ஒரு வாட் எவர் வில் பி ட்ரிகர்ட் அகேன் அண்ட் தென் வி வில் பி இன் தட் ஃப்ளைட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸில் போயிடும் அண்ட் வி வில் பி இன் அ பேட் வே. நம்ம ரொம்ப அக்ரெசிவாக வி வில் ட்ரை டு அட்டாக் தேட் பர்டிகுலர் திங். ஆர் ஒரு ட்ரிகரும் இல்லாமலே நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளாவே வந்து யோசிச்சு கூட இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டில் நம்ம சுற்றிகிட்டே இருக்கலாம் பேஸ்ட் ஆன் சம்திங் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். நோ another thing that also could be happening is overthinking about the future. What could go wrong? எது தப்பு நடந்துக்கலாம், வாட் வில் ஹேப்பன் இஃப் திங்ஸ் கோ ராங்கிறது. இட் இஸ் குட் டு ஹேவ் ஃபோர் தாட் வந்து நமக்கு இருக்கணும். எது நடக்குங்கிற வெறும் என்ன இந்த நடக்குமா நடக்காத அந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாங்கிறதெல்லாம் யோசிக்கிறது ஒரு மாதிரி. நான் இப்போ சொல்கிறது வந்து அது இல்லை. ஃப்யூச்சரில் திஸ் குட் கோ ராங், தட் குட் கோ ராங் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கண்டிப்பாக அது மோசமாக தான் போயிடும்னு நினச்சி அதிலே ரூமினேட் பண்ணி ரிப்பீட்டடாக அந்த தாட்டிலே இருந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ஹியூஜ் ஆங்ஸைட்டி நமக்குள்ளே ஒரு லோடு வருது. திஸ் வில் பி பேஸ்ட் ஆன் சம் ஃப்யூச்சர் வரி விச் ஹேஸ் நாட் ஹேப்பன் பட் விச் மே ஹேப்பன். இது வந்து செகண்ட் டைப். ஸோ ரெண்டாக இருந்தாலும் இன்எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் லூப் ஓடிட்டே இருக்கும், நெகட்டிவ் தாட் லூப். நமக்கு இது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் கொடுக்கும். வி ஃபீல் லைக் வி கான் டூ எனி திங் அபவுட் இட். நம்மளுக்கு ஒரு பவரே இல்லை நம்ம வாழ்க்கை மேலே. வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு, தப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வி வில் ஃபீல் வெரி ஆங்க்ரி, அஷேம்டு ஆர் ஹெல்ப்லெஸ். இந்த மாதிரி இமோஷன்ஸ் வந்து வி வில் பி வெரி டவுன். ஸோ திஸ் ரூமினேட்டிங் தாட் லூப்புங்கிறது ஆல் ஆஃப் அஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆர் தி அதர். பட் ரிக்கரிங்காக இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னா how do we get out of it? That is what we will try to explore here today. Now one thing we need to understand is this is not like therapy or medical advice. So serious trauma or things that you need to resolve irundha you should be consulting a professional. But day to day life if it is something that we can handle on our own, minor things or things that we should be able to do by ourselves there are things we can try. Those are the ways we will explore today. So
immediately what to do and also long term what to do. இந்த மாதிரி ரெண்டா நம்ம கொஞ்சமாக பிரிச்சுக்கிறோம். ஸோ immediately what to do if you find yourself in a negative thought loop, ரொம்ப அப்படி இருக்கும், நமக்கு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தோணுதுன்னா, first thing we need to do is name it. Tell that this is just my thought loop about this past incident or about this possible future mistake. அப்போ இது என்னோட பாஸ்ட்டை பற்றியான என்னோட தாட் லூப்பு, ஆர் இது என்னோட ஃப்யூச்சரை பற்றியான என்னோட ஒரு வரி தாட் லூப் அப்படின்னு யூ நேம் இட் அஸ் அ தாட் லூப், நாட் ஆஸ் லைக் அ ஃபேக்ட் ஆர் அ கான்ஸ்டன்ட் திங் ஆர் சம்திங் தட் இஸ் அ லேபிள் ஆன் யூ. உங்களோட டிஃபைனிங் ஃபேக்டரை எல்லாமே யூ நேம் இட் அஸ் சம்திங் செப்பரேட், சம்திங் டெம்பரரி, சம்திங் ஸ்மால். when you name it and separate it from you, its power over you will decrease. இப்போ இது ஒரு தாட் லூப், இது வந்து it is not who you are. It's just a pattern that I have or just a loop that I am in right now. அப்படின்னு when you disassociate it from yourself, it will have much less power over you. நமக்கு நடந்த எல்லா விஷயங்களும், whatever it is that happened, that is not definitive. நம்மளோட entire identity is not defined by those things. Similarly, நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிறது, it is not like the definitive everything for this. இப்போ கரண்ட் ப்ரெசண்ட்டுக்கு பொட்டென்ஷியல் ஃப்யூச்சர் டிசாஸ்டர் வந்து இட் இஸ் நாட் அ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் அவர் லைஃப். இந்த மாதிரி when you disassociate it, it loses some power. And also you can do physical things to break the loop, like deep breath. Deep inhale of like 7 to 8 counts or even 10 counts, and then holding it for a bit and letting it out by focusing on the breath alone. So இந்த மாதிரி breath work, even if you do it 1 or 2 times, immediate break, நமக்கு அந்த தாட் லூப்பிலிருந்து ஒரு சின்ன பிரேக் வந்து வெளியே வந்துடணுமா. அதே மாதிரி we can move, physical movement. If you move your body, that also takes away from the thought loop. If you have some time, then do some kind of thing that will require you to focus fully on it, like balancing your body, some kind of balancing exercise or running or dance with a particular choreography. இதெல்லாம் வந்துட்டோம்னா நமக்கு அதிலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்போது we are not able to focus on நம்மளோட மென்டல் இது, we will be focusing fully on our body. அப்போ அந்த கண்ட்ரோல் அதிலே ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட this focus on our inside mind வந்து வெளியாயிடும். This is also another way, another thing to do it is like thought dumping அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு புத்தகம் எடுத்து we will sit down and write everything, like ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் வர மாதிரி ஃபில்டர் இல்லாமல் நம்ம எழுதுருவோம். நம்மளோட பாஸ்ட்டை பற்றியான கன்சர்னாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரை பற்றியான கன்சர்னாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இஸ் கம்மிங் டு அவர் மைண்ட், நான் ஸ்டாப்பாக we will write it. And once that is written down and separated from us and on paper, we feel like okay, it will give us some kind of a relief, like it is out of us, it is out there, it is separate entity now and it is contained. அது வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸில் அது கண்டெயின் பண்ணியிருக்கும். இட் இஸ் நாட் லைக் அ மான்ஸ்டர் தட் இஸ் ஓவர் பவரிங் அஸ். இந்த மாதிரி இட் வில் ஹெல்ப் அஸ் டு காம் டவுன். அண்ட் தென் சம் பீப்புள் பர்ன் இட், சம் பீப்புள் ஜஸ்ட் நீட் டு ரைட் இட் அண்ட் தட்ஸ் இட். இது எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அது மாதிரி பண்ணிடலாம். So that is one another way to separate yourself from it. And also another thing some people suggest is to schedule a time for your worry. Like இந்த தாட் ரொம்ப வரும்போது we tell that no, இன்னைக்கு ஈவினிங் 7 PM நான் உட்காந்து 15 நிமிஷம் இதை பற்றி யோசிப்பேன், இப்போ இல்லை அப்படின்னு we can reschedule it. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஆர் யூஸ் ஃபார் immediately addressing your thought loop. பட் நம்ம இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணால் மட்டும் பத்தாது இல்லைங்களா, we need like a permanent solution. So in the permanent solution, things like, of course, thought dumping, those journaling exercises, they will help you in the long term also. But ultimately, நம்மளோட root cause என்னங்கிறது we need to identify it. So if it is a past thing, we need to see, we need to be really conscious and ask ourselves, this thing happened in the past. It already hurt us. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, இதை நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், or இன்னொருத்தர் நம்ம மேலே ஒரு தப்பு பண்ணியாச்சு, இந்த தப்பு வந்து நடந்துச்சு, that is a fact. இதனால ஆல்ரெடி we are hurt. இதோட பனிஷ்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி we have suffered in like நமக்கு mental agony or whatever losses we have already incurred those things. இப்போ நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. should we continue to allow this past thing to control our peace of mind? இந்த மாதிரி when we think about it, we realize that நம்ம இது மேலே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது whomever did us wrong, they are not
சஃபரிங். வி ஆர் சஃபரிங். அன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அன்றைக்கும் நம்ம சஃபர் பண்ணுறோம், இன்றைக்கி இப்போவுமே கண்டினியூஸாக நம்ம சஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம். இதிலிருந்து யாருக்கு லாஸ்? நமக்கு தான் லாஸ். ஸோ we can understand that by accepting and letting go of it, we are freeing ourselves. One thing we all don't understand, but the truth is, உங்களுக்கும் எனக்கும் நம்ம லைஃப் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே all of us have faced betrayal. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் வலிகள் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே எது விதமான சம் கைண்ட் ஆஃப் நம்பிக்கை துரோகம் நமக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்கிட்டும் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கோம். திங்ஸ் விச் வி வுட் லைக் டு டேக் பேக். நமக்கு ரிக்ரெட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும். தீஸ் ஆர் லைக் பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தோணும். எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை கஷ்டம்னு எனக்கு தோணும். அவருக்கு மட்டும்தான் வாழ்க்கை கஷ்டம்னு நம்ம பார்க்குற இன்னொருத்தருக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன? ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் எ ஷேர்ட் காமன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாரும் தான் சந்தித்திருக்கோம். ஸோ வென் இட் இஸ் அ காமன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எதுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஒரு பெடஸ்டலில் வச்சு இந்த மாதிரி அப்படின்னு அதை பெருசு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதே மாதிரி நம்ம லைஃப்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில பிளஸ்ஸிங்ஸும் வந்திருக்கு, விச் இட் இஸ் நாட் தேர் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு மட்டும் கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு மட்டும் கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, வழியே போகிற அவருக்கு மட்டும் கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது. அதே நம்ம ஏன் பெருசு பண்ண முடியாது? இட் இஸ் நம்மளோட பர்ஸ்பெக்டிவில் தானே இருக்கும். So we need to understand that this happened and we have become stronger with it. We have learned lessons from it. அது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஹஸ் மேட் அஸ் பெட்டர் பீப்புள். நம்மள்கிட்ட மிஸ்டேக்காக இருந்தால் now we don't do that mistake. Now we have become a better person through that experience. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு give that experience the place it deserves but no more. It is just one experience. It is one data point in our life. அது நம்ம வாழ்க்கையோட டெஃபினிஷன் ஒரு லேபிள் கிடையாது. இந்த மாதிரி we need to consciously understand that these thoughts don't have power over us. These are not the be all and end all of it. And நாளைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியான வரையாக இருந்தால் கூட whatever can be done to prevent it or to mitigate it, இது நடக்காமல் இருக்கிறதுக்கோ இல்லை நடந்தால் கூட இதோட இம்பேக்ட் கம்மி பண்ணுறதுக்கோ என்ன பண்ணலாமோ அது பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். If things do go wrong, worst case scenario வந்துச்சுன்னா I'll handle it, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே நமக்கிட்ட சொல்லணும். இந்த பயம் வரும்போது இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே நமக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா we will feel like okay, அதானா நடந்தால் நம்ம பார்த்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துடும். சேம் திங் வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட் or present, whatever it is that அந்த கோர் கிரக்ஸ் இஷ்யூ வரி என்னென்னு கண்டுபிடிச்சி you address that. Tell that it will be okay, it is okay, it's fine. இன்னொரு லாஸ், irretrievable லாஸ் நடந்தால் கூட at some point we have to cut our losses. and சரி அது போயிடுச்சு, அது இப்போ என் லைஃப்பில் இல்லை, ஒரு நாளைக்கு இப்போ அது இருக்காது அப்படி இருந்தேன்னா you just say that yes that happened. ஸோ இதை யோசிச்சு என்னோட போகிற வாழ்க்கை மொத்தமாக நான் எழுதிட்டே இருக்க போகிறேன்னா இல்லைல்ல, போனது தான் அப்படியே விட்டுடுங்க. வாட் எவர் யூ டைம் யூ ஹேட் வித் இட், அதிலிருந்து கிடைச்ச நலனுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். பட் தேங்க் தட் திங் ஃபார் பீயிங் ப்ரெசன்ட் இன் யுவர் லைஃப் அட்லீஸ்ட் ப்ரீஃப்லி. அது போயிடுச்சு, நம்மளோட முட்டாள்தனத்தினால கூட இருக்கலாம். ஸோ எல்லோரும் தான் அவங்கவுங்க முட்டாள்தனத்தினால ஏதோ ஒன்று எழுந்திருக்காங்க. எல்லோரும் தான். நம்ம யூனிக் கேஸ் இன் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் மாதிரி தான் நம்மளும். ஸோ அட் சம் பாயிண்ட் மேக் யூ பீஸ் வித் இட் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். இந்த மொமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மொமெண்ட்டில் வாட் கேன் வி டூ டு மேக் அவர் லைஃப் பெட்டர் டுடே? அண்ட் when we focus fully on ourselves and on our present, இப்போ நம்ம இந்த நிமிஷத்தை சரி பண்ணுறதில் பரிபூர்ணமாக நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது இந்த நிமிஷம் நல்லாயிடும். இந்த நிமிஷம் நல்லா ஆகிறதுனால அடுத்த நிமிஷமும் நல்லாயிடும். தட் இஸ் ஹவு வி கேன் க்ரியேட் அ லைஃப் ஆஃப் பியூட்டி. அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே வழி கோயிங் ஃபார்வர்ட். அது இல்லாமல் முடிஞ்சதை பற்றியான நெகட்டிவ் ரூமினேஷன், வரப்போகிறத பற்றியான நெகட்டிவ் ரூமினேஷன் இதிலே உட்காந்துருந்தா வி வில் நெவர் கெட் ட்ரூ பீஸ். ஸோ கெட் அவுட் ஆஃப் தட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்ட். இந்த நிமிஷம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது பார்க்குற நிமிஷம் 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 மணிக்கு நான் என்ன பண்ணால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியும், ஒரு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும், அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க. பூர்ண மனசாக ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் கொடுத்து அந்த விஷயத்தை பண்ணிவிடுங்க. தேட் இஸ் வாட் வில் ஹெல்ப் யூ. மற்ற இந்த தாட்டெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் கிடையாது.
in the action that we actually take, that will help us. So focus on that. Focus on the now. Focus on the here and now. We are way stronger than we think. We are stronger than everything that happened to us. We are stronger than everything that is going to happen to us. So we are going to be okay. அப்படின்னு நினச்சிக்கிட்டு focus on what is happening right now and do the right thing right now. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.